இங்க இந்த பொண்ணு ரொம்பவும் சோகமா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இத பக்கத்து பில்டிங்ல இருக்க நாவல் எழுதுறவரு கேட்டுட்டு அந்த பொண்ண பார்க்கலான்னு போறாரு. அந்த பொண்ணுகிட்ட நான் நெறைய நாவல்லாம் எழுதியிருக்கேன். உங்கள பத்தி ஒரு நாவல் எழுதலான்னு இருக்கேன். நீங்க சொல்றீங்களான்னு கேட்குறாரு. என்ன பத்திலாம் எழுத எதுவுமே இல்ல. இருந்தாலும் நீங்க கேட்குறீங்களே நான் சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பாவோட ரிங்க தொலைச்சிட்டு தேடிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அங்க 2 பேர் வந்து நீங்க யாருன்னு கேட்கும்போது, அவங்க அப்பாவோட பேர சொல்லுவா. ஆக்சுவலா அவங்க அப்பா தான் அவங்க 2 பேத்தையும் ஜெயில்ல போட்டிருப்பாரு. அதனால அவருக்கு பொண்ணு இருக்கிறத பார்த்து எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. அடுத்த நாள் அவங்க ஃப்ரெண்டோட கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு அனுப்பும்போது எல்லாரும் அழுகுறாங்க. ஏப்பா எல்லாரும் அழுகுறாங்கன்னு பொண்ணு கேட்குறப்போ, அந்த பொண்ணு இங்க புகுந்த வீட்ல தானே இருக்கும், இங்க வராதுல்ல. அதனால தான் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நான் கல்யாணம் பண்ணி போனாலும் நீங்க அழுவீங்களான்னு கேட்குறப்போ, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவோன்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா, அவங்க அப்பாவும், அம்மாவும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஆனா அடுத்த நாளே விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவ பழி வாங்குறதுக்காக இந்த பொண்ண கடத்தி கொண்டு போய் பிரார்த்தல் பண்ற இடத்துல வித்துட்டு வந்துருவாங்க. அங்க பிரார்த்தல் பண்றவங்க சின்ன வயசா இருக்கிறவங்கள இந்த தொழில்ல சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வர வரைக்கும் அவங்கள நல்லா வளர்த்து, அதுக்கப்புறம் தான் இந்த தொழில்ல ஈடுபடுத்துவாங்க.